வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியா ஓமந்தை பரசன் குளத்திற்கு அண்மையில் நேற்று மாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை பரசன் குளம் பகுதிக்கு கேப் வாகனத்தில் சென்ற குழு ஒன்று கூறிய ஆயுதத்தால் குறித்த நபரை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவர் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் ஒருவன் கப் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் வெள்ளப்பெருக்கால் பாதிப்படைந்து தொடர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் பாதுகாப்பு மையங்களில் தங்கி வாழும் மக்களை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தலைமையிலான குழுவினர் சந்தித்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்துள்ளனர். நேற்று மன்னாருக்கு வருகை தந்திருந்த இக்குழுவில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் மருத்துவ கலாநிதி நாமல் லக்ஷ்மண, நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்வெளி குணசிங்க, அமைச்சின் செயலாளர்கள் உட்பட இவர்களுடன் மன்னார் நகர் பிரதேச செயலர் எம் பிரதீப் மற்றும் மன்னார் மாவட்ட செயலுக்கு காணி மேலதிக செயலர் ஸ்ரீ ஸ்கந்தகுமார் ஆகியோரும் இணைந்து இடம்பெயர்ந்து தங்கியுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நிறுவனங்களால் கொண்டு வரப்பட்ட மருத்துவ மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து தாழ்வுபாட்டு வீதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் பெண்கள் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. இதன்போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது அரசு பொறுப்பேற்றதுடன் மக்களுக்கு நிறைய அபிவிருத்தி வேலைகளை செய்ய வேண்டும் என்ற அபிலாசையில் இருந்து வருகின்றது. தற்பொழுதுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக எமது மக்கள் வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். பாதிப்படைந்துள்ள மக்களின் வாழ்வை நாம் மீள கட்டி எழுப்ப வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இதற்கு துணை புரிய வேண்டிய அவசியம் உண்டு. பாதிப்படைந்துள்ள நீங்கள் மீள குடியேற பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம் மற்றும் அனைத்து அமைச்சுக்களும் யாவரும் ஒன்றிணைந்து செயல்பட இருக்கின்றோம். பாதைகள், உங்கள் இல்லங்கள் மற்றும் உங்கள் அன்றாட உணவு விடயங்கள், சுகாதார தேவைகள் போன்றவற்றில் இந்த அரசு கவனம் செலுத்தி தீவிரமாக செயற்படுத்தி வருகின்றது. இதேவேளை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினூடாக சுகாதார தேவைகள், உணவு பொதிகள் வழங்கப்படுவதுடன் ஏனைய நிவாரணங்களும் வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு தேவையான சுகாதார தேவைகளையும் கண்காணித்து பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சும் இதற்கு துணையாக ஜெய்கா நிறுவனம், ஷாக் நிறுவனம் மற்றும் UNDP நிறுவனங்கள் உதவி புரிகின்றன. இதை வழங்குவதற்காகவே நாங்கள் மன்னாருக்கு வருகை தந்து செயற்படுத்துகின்றோம் என்றார். நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியில் பிரச்சினைகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமையால் தாம் இன்று பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை 30% மேலாக குறைக்கும் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை மேம்படுத்த 5 ஆண்டு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த 3 ஆண்டுகளில் 30% அதிகமான மின் கட்டணத்தை குறைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி தமிழ்நாடு கடற்கரையை சனிக்கிழமை கடந்த பெங்கல் புயல் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. எனினும் அதன் தாக்கம் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரியின் பல பகுதிகளும் தமிழகத்தின் பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் புதுச்சேரி தமிழகத்தின் சில பகுதிகளில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இடைநிறுத்தப்பட்டு சென்னை விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மறுநாள் நள்ளிரவு 1 மணிக்கு மீள தொடங்கிய நிலையில் பல விமான
விமானங்கள் ஆரம்பத்தில் ரத்து மற்றும் தாமதங்களை எதிர்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் விமான நிலையங்களின் செயல்பாடுகள் இயல்பு நிலையில் இருந்ததாகவும் இதேவேளை புயல் தாக்கம் காரணமாக பல ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கடந்த 12 மணி நேரமாக வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிலையாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்து புயல் மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து வட தமிழகத்தில் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2 குற்றவியல் வழக்குகளில் தண்டனையை எதிர்நோக்கியிருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதிகாரப்பூர்வ மன்னிப்பை வழங்கியுள்ளார். தனது மகனை மன்னிக்கும் எண்ணம் இல்லை என்று கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில் பைடன் உறுதி அளித்த போதிலும் நேற்று மாலை அவர் மன்னிப்பு வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள பைடன், இன்று நான் என் மகன் ஹண்டருக்கு மன்னிப்பு கையெழுத்திட்டேன். இது ஒரு முழு மற்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு. இது கருணை நிறைவேற்றும் ஆணையத்தின் நகலின்படி வழங்கப்பட்டுள்ளதாக இருந்ததோடு ஹண்டர் பைடன் கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் வரி குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூன் மாதம் துப்பாக்கியை வைத்திருந்த சட்டவிரோத போதைப் பொருள் பாவனையாளர் என்று குற்றம் சாட்டப்பட்டார். ஒரு குற்றத்திற்காக குற்றவாளியாக இருக்கும் ஒரு பதவியில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரின் மகன் இவர் ஆவார் என்றார். டேர்பனில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க இலங்கையை 233 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பின்னர் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதேவேளை இலங்கை தரவரிசை புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. 516 என்ற இலக்கினை நோக்கி 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணியானது 282 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று சகல இலக்குகளையும் இழந்தது. தென்னாப்பிரிக்க சார்பில் பந்து வீச்சில் மார்க்கோ ஜோன்சன் முதல் இன்னிங்ஸில் 13 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளையும், 2வது இன்னிங்ஸில் 74 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளையும் அதிகப்படியாக எடுத்தார். இந்த வெற்றியுடன் தென்னாப்பிரிக்க 59.26 புள்ளிகளுடன் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.